இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான 5வது டெஸ்ட் சிட்னியில் நடந்த 5வது டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று சீரியஸை 3-1 அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றிட்டாங்க. அதே நேரத்தில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் ஆஸ்திரேலியா தகுதி பெற்றுட்டாங்க. இந்தியா அதிலிருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே 2 பேர்த்துக்குமே கடுமையான ஒரு போட்டியாக தான் அமைஞ்சிருந்தது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்தியா 185 ரன்கள் அடிப்பாங்க. அதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா 181 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. 4 ரன்கள் இந்தியா லீடிங்கில் இருந்தாங்க. இதை தொடர்ந்து 2வது நாள் ஆடின இந்தியா 151 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க. அதுவும் டாப் ஆர்டர்கள்லாம் சொதப்ப ரிஷப் பந்த் மட்டும் ஒரு அதிரடி ஆட்டம் ஆடுனதுனால தான் அந்த ஸ்கோருமே வந்தது. 31 பாலுக்கு 61 ரன்களை ரிஷப் பந்த் அதிரடியாக ஆடி எடுத்துருப்பாப்புல. 151க்கு 6 விக்கெட்டோட 2வது நாள் முடியுது. இதை தொடர்ந்து 3வது நாள் ஆட்டம் இன்னைக்கு தொடங்குச்சு. சொற்ப ரன்கள்லேயே ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், பும்ரா இவங்கெல்லாம் சொற்ப ரன்கள்லேயே அவுட் ஆக 157 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 4 ரன் லீடு, 161 எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலையோட ஆஸ்திரேலியா இறங்குறாங்க. இந்தியாவுக்கு பெரிய மைனஸ் என்னென்று நான் சொல்லி உங்களுக்கு தெரியவே தேவையில்லை. இந்திய அணியை ஒரு ஆளாக தலையில் தூக்கி சுமந்த பும்ரா இன்ஜூர்டு காரணமாக பிச்சுக்குள்ளே வரல. பேட்டிங் ஆட மட்டும் வந்திருந்தாப்புல, ஆனால் பவுலிங் போடுறதுக்கு வரல. இது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு அல்வா சமாச்சாரம் மாதிரி. ஏன்னா இந்திய அணிக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கின பும்ரா ஒரு இன்ஜூர்டுனால வராமல் போனது ஆஸ்திரேலியா இந்த சிட்னி போட்டியை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து 162 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா இறங்குறாங்க. ஓப்பனிங் அருமையாக ஆடி 50 ரன்களில் விக்கெட்டை இழக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பிரசித் கிருஷ்ணா அருமையாக போட்டு அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுக்காப்புல 58 ரன்னுக்கு 3 விக்கெட்டு இழந்துடுறாங்க. சரி, போட்டி ஒரு சவாலாக மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் மேற்கொண்டு 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 162 ரன்களை வெற்றிகரமாக 27 ஓவர்களில் சேஸ் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. டிராவிஸ் ஹெட்டும் அந்த புதுசாக ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தாங்க, அவரும் 2 பேர் நின்று ஆட்டத்தை முடிச்சிடுறாங்க. சீரியஸையும் 3-1 அப்படின்னு கைப்பற்றிடுறாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, பும்ராவுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இரு நாட்டு தொடர்களில் எங்கேயுமே நடக்காதது. பெரிய பெரிய வேர்ல்டு கப் மாதிரியான ஐசிசி தொடர்களில் வென்ற அணியை தாண்டி தோத்த அணிகளுக்கும் நல்லா தொடர் முழுவதும் நல்லா ஆடின பிளேயருக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இரு நாடுகள் நடக்கிற தொடர்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்ற அணிக்கே தான் மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம். ஆனால் இங்கே பும்ராவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தோத்த அணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பும்ராவோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரே ஆள் இந்தியாவுடைய துருப்பூச்சிட்டே பும்ராவுக்கு அடுத்த 2ஆம் கட்ட பவுலர்கள்லாம் பும்ரா அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 5 டெஸ்ட்டில் 9 இன்னிங்ஸ் ஆடி மனுஷன் 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் பாருங்கள், ஆவரேஜ் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தா எந்த பவுலரும் பக்கத்தில் கூட வர முடியாது, அந்த அளவுக்கு மனுஷன் வச்சுருக்கிறான். இப்படிக்கும் 5வது டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 10 ஓவர் தான் வீசியிருப்பாப்புல, 2வது இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. அந்த 5வது டெஸ்ட் முழுமையாக ஆடி இருந்தாலே இன்னும் ஒரு 6-7 விக்கெட் எடுத்துருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 40 விக்கெட்டுகள் ஒரு டெஸ்ட்டில் அப்படிங்கிற ஒரு மைல்கல் எவனுமே தொட முடியாத ஒரு ரெக்கார்டாக போயிருந்திருக்கும். இப்போவும் இது ரெக்கார்டு தான். இந்த 32 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு சீரீஸில் 32 விக்கெட்டுங்கிறது ஏற்கனவே கபில் தேவ் பாகிஸ்தானுக்கு எதிராக 32 விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல. அதே 32 விக்கெட்டை பும்ரா எடுத்திருக்காப்புல. ஆனாலும் அந்த பவுலிங் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ்லாம் பார்த்தா கபில் தேவோட பெஸ்ட்டாகி ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிதுன்னு சொல்லலாம். அதனால் பும்ராவுக்கு கொடுத்ததுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு தகுதியான ஆட்கள் ஆஸ்திரேலியாவும் இருக்கிறாங்க. என்னென்னா 8 போட்டி ஆடி 25 விக்கெட்டுகளை பேட் கம்மின்ஸ் எடுத்திருக்காப்புல. ரன் வேறு 150 ரன் அடிச்சிருக்காப்புல. யார்? பேட் கம்மின்ஸ். கொடுத்தா கம்மின்ஸுக்கு தான் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிராவிஸ் ஹெட் 450 ரன் அடிச்சிருக்கான் மனுஷன். ஆவரேஜாக ஒரு போட்டிக்கு 50 ரன், ஒரு இன்னிங்ஸ்க்கு 50க்கு மேலே அடிச்சிருக்கான் மனுஷன். அவனுக்கு கொடுத்துருக்கணும். இவங்க 2 பேர்த்தையும் புறந்தள்ளி பும்ராவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் மனுஷன் மிரட்டியிருக்கான்னு அர்த்தம். அதனால் அவங்கள வேறு யாரையுமே யோசிக்க விடலை. பும்ரா தோத்த அணியிலிருந்து
பும்ராவுக்கு ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்தது வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது, ஒரு பெரிய அரிய சாதனையாக இது பார்க்கப்படுது. ஒரு விஷயம் வந்து பும்ராவை பற்றி வந்து வெளியே வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, நேற்றைய போட்டியில் வந்து பும்ரா இன்ஜூர்டு ஆனவுடனே இந்திய ரசிகர்கள்லாம் வந்து பெரிய மனக்கவலைக்கு உள்ளாக்கிட்டாங்க. திரும்பி வருவாப்பிலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போய் பும்ராவுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் பெரிய வந்து ஃப்ராக்சர்லாம் எதுவும் கிடையாது, தசப்பிடிப்பு தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்துச்சு. ஆனாலும் அவர் ஏற்கனவே முதுகில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து மேற்கொண்டு பவுலிங் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. பவுலிங் போட வேணாம், பேட்டிங் வேணால் ஆடிக்கிறட்டும். பவுலிங் போடும்போது இவர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது மாதிரி ஆகும். அதனால் முதுகில் பண்ணுற அறுவை சிகிச்சையும் மறுபடியும் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்த தொடர்கள் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. அதுக்கு இவரோட பங்கு ரொம்ப முக்கியம். அதனால் இவர் வந்து பவுலிங் போடாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்திட்டாங்க. ஆனாலும் பும்ரா வந்து விடலையாங்க. இப்போ அந்த செய்தி வந்து வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பும்ரா என்ன சொல்லியிருக்காப்புல, நான் இந்த போட்டியில் ஆடியே ஆகணும், எனக்கு வந்து வலி மருந்து இல்லை வலி மருந்து நிவாரணி, அதாவது வலி மருந்து ஊசி இல்லை வந்து இன்ஜெக்ஷன் இல்லாட்டா டேப்லெட் ஏதாவது தாங்க, நான் விளையாண்டே ஆகணும், இந்த 5வது நாள் ரொம்பவே முக்கியமான நாள், இனி வரப்போகிறத அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கும் இந்த போட்டி ரொம்பவே முக்கியம், இந்த நாளில் நான் அங்கே இருந்தே ஆகணும், நான் வந்து நீண்ட ஸ்பெல்லு போடாமல் 4 ஓவராக பிரித்து கூட நான் போட்டுக்கிறேன், என்னோடய உடம்பை நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னைய விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி வந்து மருத்துவர் குழுட்ட ரொம்ப மன்றாடி இருக்கிறாப்புல. என்னை ஆட விடுங்க அப்படின்னு அந்த செய்தி இப்போ வெளியாகி ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. ஆனாலும் இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து இந்த ஒரு நாளில் இறக்கிட்டு இனி வந்து பெரிய போட்டிகளில் விளையாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் டைமுக்கே வந்து பும்ராவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியில் ஆட விடலை. பும்ரா ஆடி இருந்தால் போட்டியோட ரிசல்ட் என்ன ஆயிருந்திருக்கும்னு ஆஸ்திரேலியாக்காரர்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன், பும்ரா இதில் ஆடி இருந்தாப்புல அப்படின்னா நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 80% மேலே இருந்திருக்குங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணி டாப் ஆர்டர்லேருந்து மெயின் பேட்ஸ்மேன் வந்து எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சது இந்த பும்ரா தான். இந்த பும்ரா இல்லாதனால தான் இந்த தோல்வியை இந்திய அணி ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக ஆகிப்போச்சு. கௌதம் காம்பீர் என்ன சொல்லியிருக்காப்புல, வேமா வந்து சீனியர் பிளேயர்லாம் உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஆடணும் அப்படி இப்படின்னு இருக்காப்புல. என்னையே கேட்டால் இந்த கௌதம் காம்பீர் எதுக்குன்னு நான் கேட்குறேன். இவன் வந்து தலைமை பயிற்சியாளர் பதவி ஏற்றதில் இருந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்கு. எல்லாமே லாஸுங்க, எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. எதில் ஆரம்பித்தது அந்த ஸ்ரீலங்காவுடைய ஒரு நாள் போட்டி வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 31 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தொடரில் இழந்தாங்க, தோத்தாங்க. அதுக்கு பிறகு நியூசிலாந்தில் எப்போயும் இல்லாத அளவுக்கு 3-0 உள்நாட்டில் டெஸ்ட் போட்டியில் வாஸ் அவுட் ஆனாங்க. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து 3-1 பார்டர் கவாஸ்கர் கடந்த 10 வருஷமாக இந்தியாட்ட தான் இருந்தது. அந்த 10 வருஷ பெருமையை இழந்து இப்போ பார்டர் கவாஸ்கரை ஆஸ்திரேலியாட்ட இழந்துட்டாங்க. இந்த மாதிரி தோல்வி. இவர் போய் வேமா சீனியர் பிளேயர் போய் உள்நாட்டில் நீ என்ன கிழிச்சிருக்க, நீ எதுக்கு முதல்ல டீமில் முதல்ல இந்த காம்பீரை முதல்ல தூக்குனாங்க அப்படின்னா டீம் வந்து சரியாயிரும். ஏன்னா வந்து ரவி சாஸ்திரி, டிராவிட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து வீரர்கள்ட்ட ஒரு மென்மையான அப்ரோச் வச்சுருப்பாங்க. என்ன விஷயங்கிறத கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் காம்பீர் அப்படி கிடையாது. ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி, தான் சொல்கிறது தான் செய்யணும், நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆள். அதனால தான் இந்திய அணி இந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்த T20 வேர்ல்டு கப் வாங்கின இந்திய அணி அதுக்கு பிறகு ஃபுல்லாக இந்த காம்பீரை நியமிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக இறங்கு முகம் தாங்க, ஒரே இறங்கு முகம் தான். எங்கேயுமே பெரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கல. அது இங்கே வந்து நிற்கிது. BCCI அதாவது இந்தியன் கிரிக்கெட் போர்ட் யோசித்து காம்பீரை இனியும் தொடர வைக்கணுமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி அவரை மாற்றணும் அப்படிங்கிறதான் என்னோட அபிப்பிராயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.